அப்படி இந்த பக்கம் நடந்து வாங்க. அப்படியே இருக்கு. ஆறை தாண்டி இதோ பாருங்க அங்கே எடுப்போம். இது இங்கே அங்கே அதுதான் பிறகு எடுத்தீங்க. ஓ, அதை எடுத்துட்டு இப்படியே வந்து இந்த ஆற்றை தாண்டி இப்படியே வரும். அட்டை கடிச்சிட்டு பெருசாக இல்லை, ஒரு அட்டை தான், ரத்தம் சரியாக போயிடுது. வச்சு பாருங்க, கழுவிட்டு போவோம். ஒரு மாதிரி இருக்குது. சின்ன ஒரு டவுன் தான். ஏன்னா இந்த மலைப்பாங்கான பிரதேசங்களில் இப்படி தான் இருக்குது. சின்ன ஒரு டவுனாக தான் இருக்குது. ரோட் தான் பயங்கர மோசமாக இருக்குது. நான் வந்து கண்டியில் தங்கி இருக்கிற இடம் வந்துட்டு கண்டி ஜங்கிள் பார்டர் ஹோம் ஸ்டேன்னு சொல்லி அதில் தெரிகிற நீர்வீழ்ச்சி இருக்குது தானே, அந்த இடத்த தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். நல்ல அழகாக இருக்கு இங்கே இருந்து பார்க்க. வந்ததுக்கு அட்டை கடி தான். அட்டைன்னா கடியோ கடி. அங்கே போய்கொண்டிருக்கிற வீதிகள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ற பாருங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே இருந்து அப்படியே விழுது. மழை பெஞ்சா அப்படியே கன தூரத்துக்கு அகலமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. செம பிளேஸ் ப்ரோ. ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கஜன் விலாக்ஸ். நாங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில், குறிப்பாக மலை நாட்டில் கண்டியில் இருக்கிறோம். கண்டியில் நாங்கள் 1-2 இடங்களை அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியான நல்ல காணொலிகள் எல்லாமே வரும். இனிமேல் தொடர்ச்சியாக காணொலிகள் வரும். மறக்காமல் கிழமையில் ஒரு 3 நாள் நான் எப்படியும் போடுவேன். ஸோ என்னென்ன தீகதிகளில் என்னென்ன டைமுக்கு வரும்னு சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கவே உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இன்றைக்கி கண்டியில் இருக்கிற இடங்களை அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக நாங்கள் இன்றைக்கி ஜோவோட நிற்கிறோம். ஜோ வந்துட்டு எங்களுக்கு எப்படி அறிமுகமானவர்னு சொன்னால் நெடுந்தீவில் வந்துட்டு நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் இந்தியாவிலேருந்து வந்திருந்தது தானே, கோவை அவுட்டோஸ், அதே நேரத்தில் தேவா, லைஃப் ஆஃப் தேவ். ஸோ இவ 2 பேரும் வந்திருந்த டைமில் நாங்கள் நெடுந்தீவு போயிருந்த நாங்கள் அங்கே வந்துட்டு சந்தித்த உடனே எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவானது. அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ கண்டிக்கு வந்திருக்கிறோம். ஸோ என்னுடைய இந்திய நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்தியாவுக்கு போயிட்டுனேன். அதால் நாங்கள் இன்றைக்கி கண்டியில் வந்துட்டு ஜோவை மீட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்ததாக இங்கே உள்ள கேம்பிங் ஸ்பாட்ஸ் கணக்கு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்து நீங்கள் கேம்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியான கணக்கு இடங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். அதே நேரத்தில் ஜோ வந்துட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். சேனலை பற்றி சொல்லுங்கள். கோ வித் ஜோன்னு சொல்லி இதில் டைப் பண்ணி போடுறேன். மறக்காமல் நீங்கள் அந்த சேனலையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். மறக்காமல் என்னுடைய ஆடியன்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஏன்னா ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் பெருசாக யாரும் பண்ணுறதில்லை, பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணுறது குறைவு. ஸோ அதால் உங்களோட சப்போர்ட்டை மேக்ஸிமம் தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த இடத்துலேருந்து நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம். நான் வந்து கண்டியில் தங்கி இருக்கிற இடம் வந்துட்டு கண்டி ஜங்கிள் பார்டர் ஹோம் ஸ்டேன்னு சொல்லி இதில் தொலைபேசி இலக்கம் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 3500 ரூபா இப்போதைக்கு கிடைக்கிறோம். சில வேளை இலங்கையின் பொருளாதாரம் உங்களுக்கு தெரிந்தானே, நீங்கள் வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ அதை கால் பண்ணி கேட்டு பார்த்துட்டு வாங்க. கண்டி டவுனுக்குள்ளே நீங்கள் தங்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிகளவான விலை வரும். அதுவும் குறிப்பாக கண்டி லேக் சைட்டில் இருக்கிற இடங்கள் அது எல்லாம் நீங்கள் ரூம் நீங்கள் சர்ச் பண்ணினீங்கன்னாலே ஒரு நாளைக்கு 12,000 ரூபா 15,000 ரூபா வரும். சில இடங்கள் இருக்குது அந்த மலை பக்கமாக இருக்கும், அது வியூ நல்லா இருக்கும். இந்த கண்டின்ற வியூ பாயிண்ட் இருக்குது தானே, அதுக்கு மேலே உள்ளது அதெல்லாம் 20,000 கூட வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கேயும் தங்கலாம். அப்படி இல்லை பட்ஜெட்டில் தங்கணும் பண்ணால் இந்த மாதிரி இருக்கலாம். நாங்கள் எடுத்துருக்கிற ரூம் அதுதான். அடுத்தது ஜோ வந்துட்டு இங்கே பைக் ரெண்டல் எல்லாமே பண்ணுறாரு கண்டியில். ஸோ பைக் ரெண்டல் யாருக்கு அது தேவைன்னு சொன்னால் ஜோவை கண்டெக்ட் பண்ணலாம். தொலைபேசி இலக்கம் இதில் போட்டு வர்றேன். ஒரு நாளைக்கு பைக் எவ்வளோ ப்ரோ ரெண்ட் எடுக்கிறீங்க இப்போதைக்கு? இப்போதைக்கு வந்து 3,000 தான் எடுக்குது. 3,000. ஓகே, 24 hours. ஓகே, அன்லிமிட்டட். ஓகே. ஸோ யாராவது வேணும்னு சொன்னால் ஜோவையுமே கண்டெக்ட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு நீங்கள் மற்ற பகுதியிலேருந்து சுற்றி பார்க்க வாரீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சுற்றி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் நுவரெலியா, கண்டி இந்த இடங்கள் எல்லாமே 3,000 தொடக்கம் 3,500 தான் ரேட். ஸோ தேவையான ஆக்கள் ஜோவை கண்டெக்ட் பண்ணிக்கலுங்க. சரி, நாங்கள் இதுலேருந்து அப்படியே வெளிக்கிடுவோம். நீங்கள் சொல்கிற எதுவுமே விளங்கியலை. நீங்கள் என்ன சிங்களத்தில் வைக்கிறீங்க, எதுவுமே விளங்கியலை. நாங்கள் இப்போ பக்கத்தில் அந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பரிஸ்டாக்கு வந்திருக்கிறோம். ஏன்டா ஜோக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ வைஃபை வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறது உண்மையிலேயே யூடியூப்பர் ஆக்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. டெய்லி வீடியோ பண்ணுறதுலாம் இங்கே கொஞ்சம் கஷ்டம். அன்லெஸ் ஒரு ஃபைபர் இருந்துச்சுன்னு தான் ஓகேயாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டார்லிங்க் கூட இன்டர்நெட் அப்லோட் பண்ணுறது சரியான ஸ்லோ. ஃபைபர் தான் பெஸ்ட். அப்போ இங்கே வந்துட்டு கொஃபி ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே வைஃபை ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதால்
அப்லோட் பண்ணி முடிய நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம். ஸ்டேடியத்தில் நடந்தது என்ன நினைக்கிறீங்க? பேசினது சரியில்லை. பேசுனது சரியில்லை தான். ஒழுங்காக பேசி நாங்கள் வீடியோவே எடுக்கல ப்ரோ. அதான் அது என்ன விஷயம்னு சொன்னால் அவர் வந்து அந்த சொல்கிற விதம் இருக்குது தானே, அது வந்துட்டு நாங்கள் தமிழில் கதைச்ச உடனே, நான் ஜோட்ட தமிழில் கதைச்ச உடனே அவர்கிட்ட அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் சரியான பிள்ளை, அதில் எனக்கு சரியான கோவம் வந்துட்டு அப்போ இதில் இப்படி நடக்கக்கூடாதுன்னுட்டு கேமரா அதில் வச்சு நான் ஸ்பாட்டில் வீடியோ எடுக்க 2-3 பேர் அதில் கெதராகி வந்தவன். போலீஸில் கால் பண்ணால் பிரச்சனை இல்லை, எங்கள்கிட்ட சேனல் இருக்குது, நாங்கள் வந்து இதுதான் நடந்துன்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது. வீடியோ எடுத்தது உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா சப்போஸ் நீங்கள் கேமரா எடுத்து வீடியோ எடுத்துருங்க, அதுதான் அவங்கள பாதுகாக்கும். இப்போ நாங்கள் திகன டவுன் தாண்டி அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். போய்க்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வீதி. இதால் அப்படியே போனால் மஹியங்கனை 60 கிலோமீட்டரில் போகலாம். அந்த மஹியங்கனையில் தான் இங்கே உள்ள வேர்டு மக்கள் இருக்கணும். ஸோ அவையோட வந்துட்டு நாங்கள் போனோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்தா எங்களுக்கு சமைச்சு அவை எப்படியெல்லாம் அந்த நாளையில் வேட்டையாடினவ அவை இந்த கலாச்சாரங்கள் எல்லாமே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அது முழுக்க டூரிஸ்ட்டை கவர்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இப்போ ஆஃப்ரிக்கா மற்ற நாடுகளில் நாங்கள் பார்த்த ட்ரைபல்ஸ் மாதிரி இருக்க மாட்டோம். அங்கே நாங்கள் பார்த்த பழங்குடிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் பழங்குடிகளாகவே வாழினோம். கொஞ்சம் நாகரிகம் வந்திருந்தாலுமே பழங்குடிகளாக வாழ்கிற மக்கள் அப்படியே இருக்கணும் ஆப்பிரிக்கா நாடுகளில், வேறு இன்னும் பல நாடுகளில் இருக்கணும். ஆனால் இங்கே இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த பழங்குடி மக்கள் வந்துட்டு புதுசாக எங்களோட கலாச்சாரத்துக்கு இதண்டி நாகரிகமாக வந்துட்டினோம். ஆனால் டூரிஸ்ட் வார சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காக அரசாங்கமும் அவைக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும். ஸோ மஹியங்கனை வந்தால் நீங்கள் அதையுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பின்னுக்கு பாருங்கள் அப்படியே மலை தொடர்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு, குளிர்மையாக இருக்குது இந்த பகுதிகள் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு ஒரு 4-5 பேர் பைக்கை கொண்டு வந்தீங்கன்னா சூப்பரான இடம். பைக்கில் சுற்றி பார்க்கறதுக்கு ஏற்ற இடம் தான் மலைநாடு. மக்களே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி நாரம்பனான்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். நல்ல அழகாக இருக்குது. அப்படியே இதில் கொஞ்சம் நேரம் உங்களுக்குமே காட்டிட்டு போகலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணி அப்படியே அதால் வந்து வாய்க்கால் மாதிரி போட்டிருக்கு, அதால் வந்து அப்படியே வடிஞ்சு போகுது. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து வாகனத்தை நிப்பாட்டிட்டு குளிக்கணும். அந்த இடமெல்லாம் நல்ல அழகாக இருக்குது. நல்லா மழை பெஞ்சா தண்ணி கூட தான் வரும் போல இருக்குது. மழை பெய்ய கூட வந்துடும். ஓ, இந்த மரத்தின் அளவுக்கு ஜோ என்ன சொல்கிறாருண்டா, மழை பெய்யும் தானே, நல்லா பெய்யக்கிலாம் அந்த மரத்தின் கிளை இருக்குல்ல அந்த அளவுக்கு தண்ணி போகும். அப்போ நாங்கள் இருக்கிற இடமெல்லாம் மூழ்கிடும். இப்போயே இந்த இடத்த க்ராஸ் பண்ணி அங்கால போகலாம்னு சொல்லி பார்த்துனாங்க. ஆனால் நல்ல ஆழமாக இருக்குது, தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதுலேயே ஒரு டேம் மாதிரி போட்டிருக்கணும், போட்டு தண்ணி எதுக்கு அதில் விட்டு இப்படியே வடிஞ்சு வருது. இது வந்து பெருசாக டூரிஸ்ட் யாருமே சுற்றி பார்க்க வர மாட்டேன்னா, இங்கே உள்ள லோக்கல் ஆக்களுக்கு தான் இந்த ஸ்பாட்டே தெரியும். நாங்கள் அப்படியே இந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு வெளிக்கிடுவோம்னு சொல்லி வெளிக்கிடைக்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஊர் மக்கள் எல்லாமே அப்படியே குடும்பமாக வரையினோம் வந்து இந்த இடத்துல குளிக்கணும். இன்றைக்கு தான் 2-3 நாளாக மழை பெஞ்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக வெயில் இருக்குது. அது பாருங்க, நல்ல அழகான இடம். இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் கேட்டகரியிலேயே வராது, இந்த ஊர் மக்கள்லாம் வருவணும். இங்கே பாருங்கள், அதில் ஒரு கார், 2 ஆட்டோ, கணக்கு பேர் விரும்பி வரையணும். இங்கால சின்ன ஒரு மதகு மாதிரி வச்சுருக்கணும். நல்ல அழகாக இருக்குது, நல்ல குளிர்மையாக இருக்குது. சூப்பர் இடம். சரி, நாங்கள் அப்படியே இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு அப்படியே போவோம். மற்றது போகிற வழியிலெல்லாம் பாருங்கள், இங்கே வந்துட்டு இந்த வாய்க்காலில் வர தண்ணி அப்படியே படிக்கட்டுகளால் அப்படியே விழுந்து தான் இந்த வயலுக்கு அப்படியே தண்ணி விழுது. இடம் ஃபுல்லாகவே மலை தான், மலைக்கு கீழே அப்படியே ஒரு இடத்துல விவசாயம் செய்யணும்.
இந்த பக்கமெல்லாம் பாருங்க அப்படி தான் இருக்கு. இது என்ன ஆறு ப்ரோ? இது வந்து நாரம்பெனாவை தான். ஆமாம், அங்கே போய்கொண்டிருக்கிற வீதிகள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ற பாருங்க. அப்படியே கீழே வந்துட்டு ஒரு நதி ஓடுது. அப்படியே காட்டுறேன், நீங்களுமே இந்த இடத்துல அப்படியே பார்த்துக்கொண்டு வாங்களேன். நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இடையில ஒரு இடத்துல அப்படியே இளைப்பாருவோம்னு சொல்லி நிற்கிறோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. அந்த முனையிலேருந்து இவ்வளோ தூரம் வரும் வரைக்கும் அப்படியே தேயிலை கொழுந்துகள் இருக்குது. இதில் போன பஸ் தான் கோன் அடிச்சுட்டு போகிறாங்க. இந்த ரூட்டால் பஸ்ஸுமே போய் வருது. இப்போ சிடிபி பஸ் போகிறதா இல்லாட்டி பஸ் போகும் ஒரு டைம் இருக்குது. அது இல்லாமல் இந்த போனிச்சு சின்ன வேன் அது மட்டும் தான் இங்கே. அதான் இங்கே டிரான்ஸ்போர்ட் என்ன, அது ப்ரைவேட் என்ன, அது ப்ரைவேட்டாக யாரும் சரி செய்கிறாங்க. சின்ன சைஸ் ஒரு பஸ் மாதிரி ஒன்று இருந்தது. பஸ்லேயே ஒரு அரைவாசி பஸ் மாதிரி. அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போய் வரணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் தான் போனவன் தான் கோல் அடிச்சுட்டே போகிறான். நாங்கள் இறுதியாக ஒரு குறிப்பிட்ட சில நேரங்கள் பயணம் செய்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஊர் வருது. இந்த ஊரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வரைக்கும் ரோட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது, பழுதடைஞ்ச நிலையில். ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே ரோட் கொஞ்சம் நல்லா இருக்குது. சின்ன ஒரு டவுன் தான். ஏன்னா இந்த மலைப்பாங்கான பிரதேசங்களில் இப்படி தான் இருக்குது. சின்ன ஒரு டவுனாக தான் இருக்குது. இதோடய அப்படியே இந்த டவுன் முடியுது. அங்கால சின்ன சின்ன வீடுகள், அங்கால திருப்ப வெறும் ரோட் தான் இருக்குது. மக்களே, நாங்கள் அப்படியே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னனா அழகாக ஒரு ஊர் இருக்குது. அந்த முனையில் ஆரம்பிக்குது ஊர், இந்த முனையில் முடியுது. இதால் பஸ் எல்லாமே போய் வருது. ஒரு பேங்குமே இருக்குது. சின்ன ஊர் தான். இந்த ஊருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹுலுகங்கை. ஊருக்கு பேரும் ஹுலுகங்கை, இதில் இருக்கிற நீர்வீழ்ச்சிக்கு பேரும் ஹுலுகங்கை இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. எல்லா ரிசோர்ட்டுமே இருக்குங்க. ஸோ இதால் கீழே தான் போக வேணும். இதில் பாருங்கள், டிக்கெட் ப்ரைஸ் போட்டிருக்கணும். ஃபாரினர்ஸுக்கு 500 ரூபா, உள்நாட்டு வயது வந்தவர்களுக்கு 50 ரூபா, உள்நாட்டு சிறுவர்களுக்கு 20 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கு. உள்ளே போயிட்டு பார்ப்போம். க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. டிக்கெட் கவுண்டர் க்ளோஸா? டிக்கெட் கவுண்டர் இந்த இருக்குது க்ளோஸ் இல்லை. ஓ, சும்மா சாத்தியிருக்கேன். இங்கே பாருங்க, இதுதான் ப்ரைஸ் டீட்டெயில். ஃபாரினர்ஸ் கிட்ஸுக்கு 250 ரூபா, ஃபாரினர்ஸ் அடல்ட்ஸுக்கு 500 ரூபா, லோக்கல்ஸுக்கு 50 ரூபா, லோக்கல்ஸில் சின்ன பிள்ளைகளுக்கு 20 ரூபா. எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. இதில் போயிட்டு பார்ப்போம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மழை பெஞ்சு விட்டுருக்கிறதால, இப்போ குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்னே வந்துட்டு நல்ல மழை பெஞ்சதால் நல்லாவே அருவி ஊற்றெடுத்து பாய்.
இதில் சின்ன ஒரு வியூ பாயிண்ட் மாதிரியுமே இருக்குது. இதிலேருந்து இப்படி நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, அம்மாடியோ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே போய் அப்படியே கீழே போயிட்டு அப்படியே வாய்க்காலுக்களால் போகுது அந்த இடத்துல. எம்மாடியோ அந்த இடத்துக்கெல்லாம் போக விட்டால் நல்லா இருக்கும். இது மட்டும்தான் போகக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு இஞ்சால அப்படியே அடைச்சிட்டாங்க. அப்படியே நடந்து வந்து கடைசியாக இதோட அடைச்சிட்டாங்க. அப்படியே சின்னனா ஸ்ப்ரே மாதிரி அதில் அப்படியே எட்டி எங்களுக்கு உடம்புல படையவே ஜில்லுன்னு இருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க. உங்களுக்காக நாங்கள் அப்படியே மேலே இருந்தே அதால் அப்படியே இறங்கி வந்து அப்படியே பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டோம். பக்கத்தில் போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் பாதைகள் எல்லாம் படு மோசமாக இருக்குது, வழுக்குது. செருப்பு தான் போட்டுட்டு வந்ததால் அதுலேயே கலட்டிட்டேன். அம்மாடியோ செம செம. இவ்வளோ தூரம் பயணம் செய்து வந்ததுக்கு வேர்த்தான ஒரு நிகழ்ச்சி. இங்கே பாருங்க, என்ன மழை நேரம் இந்த இடத்துல நிற்கிறது ரிஸ்க். மழை எங்கேயாவது பெஞ்சாலுமே இந்த நீர்வீழ்ச்சி நல்லா உருப்பெருத்து இந்த பக்கத்தாலையெல்லாம் வரும், எங்களெல்லாம் அடிச்சுட்டே போயிடும். ஸோ அதனால தான் அது வரைக்குமே பேரியர் போட்டு வச்சுருக்கேன். செம செம செம. மக்களே, இப்போத்தான் மக்களே சொன்னாங்க மழை வந்துச்சுன்னு சொன்னால் இது உருப்பெருக்குமென்னு சொல்லி. சொன்ன மாதிரியே ஒரு கொஞ்ச நேரத்தில் மழை வந்துட்டுது. ஆனால் நல்லா இருக்குது இந்த இடத்துல நிற்க, அப்படியே தூவானம் ஏற்றுது. மழை 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 போயிடும். ஆமாம், மேலே மழை பெஞ்சா அதுதான் நானும் சொன்னேன். மேலே மழை பெஞ்சாலே இங்கே உருப்பெருத்து டப்புன்னு வந்துடும், வெள்ளம் மாதிரி வந்துடும் ப்ரோ. ஆமா, அப்படி இந்த பக்கம் நடந்தாங்க. சும்மா இதில் ரீல்ஸ் எடுக்கலாம்னு வந்தேன் நான். இதில் அப்படியே வலிக்கிடுச்சு, சுமையாக வளர்க்குது மேலே. மழை பெஞ்சிருந்தா முடிஞ்சிருக்கும் ப்ரோ போலி. தண்ணி வந்து ஓ கொஞ்சம் ஃபோர்ஸாக வருது. அதில் சேறு மாதிரியும் வருது தண்ணி. இப்போ நாங்கள் இதுக்கு முன்னே வந்துட்டு ஹுலுகங்கைன்ற ஒரு நீர்வீழ்ச்சி பார்த்தனாங்க. அந்த ஊருக்கு பேருமே ஹுலுகங்கை தான். அதுலேருந்து அப்படியே மேலே ஒரு ரோட் வரும், அதால் அப்படியே ஏறிக்கொண்டு போய்கொண்டிருக்கோம் அடுத்த ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு. ரோட்டெல்லாம் நல்ல செங்குத்தாக இருக்குது பாருங்க. அதிகளவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் இருக்கணும், சிங்கள மக்களுமே இருக்கணும். ஒரு கடைக்கு போனாங்க, டீ குடிச்சினாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள ஒரு அங்கிள் தான். மேலே போக போக அப்படியே குளிர்மையாக வந்து கொண்டே இருக்கு. ஒருத்தராக கேட்டு கேட்டு வாரம். இந்த நாங்கள் பார்க்க போகிற அடுத்த நீர்வீழ்ச்சிக்கு 2 வழி இருக்குது. நாங்கள் போகிற வழியால் ஓரளவுக்கு ஓகே, விரைக்க மற்ற வழியால் வருவோம். அந்த வழியால் விரைக்கல வியூ கொஞ்சம் நல்லா இருக்குமா. ஸோ அதால் விரைக்கு அதால் வருவோம். 2 பக்கமே பாருங்கள் தேயிலை கொழுந்து. ரோட் தான் பயங்கர மோசமாக இருக்கு. இதை பாருங்க, வியூ சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க அப்படியே வியூவை. லோவர் டிவிஷன் ஒவ்வொரு எஸ்டேட்டுன்ற இது தானே,
மரங்களெல்லாம் நல்ல செழிப்பாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ வருஷ மரங்களாக இருக்குது இதெல்லாம். அப்படியே கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் தேயிலை கொழுந்து தான் 2 சைடு. ஒரு ட்ரோன் இருந்தால் இந்த வியூ உங்களுக்கு அவ்வளோ, இந்த லேண்ட்ஸ்கேப்பே உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஹேண்டில் பண்ண தலையை வெட்டணும். இங்கே பாருங்க அப்பா வியூவை, செமையா இருக்குல்ல. நல்லா இருக்கு ப்ரோ வியூ. பட் நல்லா இருக்கு அந்த கிளைமேட். கீழே அந்த கீழ் ரைட் அந்த தெரியுது நீர்வீழ்ச்சி. உங்களுக்கு கேமராவில் அவ்வளோ தெரியாது, ஆனால் சூப்பராக இருக்குது நீர்வீழ்ச்சி. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். தலிய வத்துணை அந்த நீர்வீழ்ச்சின்ற பேர். கீழே இருந்த டவுனை விட மேலே வந்தோன்னா அப்படி கிளைமேட் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பாருங்கப்பா, பச்சை பசேலன்னு இருக்கு. நாங்கள் இப்போ அதில் தெரிகிற நீர்வீழ்ச்சி இருக்குது தானே, அதுதான் தலிய வெட்டுனன்ற நீர்வீழ்ச்சி. அந்த இடத்த தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. ஜோ, நாங்கள் விறகு தண்ணியே இருக்காதுன்னு சொன்னார், இப்படி இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது. ரோட் தான் கொஞ்சம் மோசமாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு. வாகனம் கொண்டு வரதான் கொஞ்சம் கஷ்டம். கஷ்டப்பட்டு வந்தாலும் நல்ல வேர்த்தான இடம். போன நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு வெளியில் கடையில் வந்து பார்த்தா அப்புறம் தெரியும் அட்டை கடிச்சிட்டு, பெருசாக இல்லை ஒரு அட்டை தான், ரத்தம் சரியாக போயிட்டு வச்சு பாருங்க. கழுவிட்டு போவோம், ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன 50-60 அட்டையெல்லாம் கடிக்கும், ஒரே ஒரு அட்டை தான் கடிச்சிருக்கு. சரி, அப்படியே இதிலேருந்து நாங்கள் நடந்து தான் போகணும், கன தூரத்துக்கு நடந்து போகணும். அப்படியே போவோம். இந்த இடத்துலையுமே அட்டைகள் கடிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் கணக்கவே இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம். நல்லா இருக்குது வியூ இதுலேருந்து பார்க்கவே. கொஞ்சம் பாருங்க, அப்படியே ஃபுல்லாக மலைத்தொடர்கள். அங்கே அங்கேயும் மழை பெய்யுது போல். என்ன குளிர் காற்று அங்கேருந்து இங்கே அடிக்குது, கருமுகமாகவும் இருக்குது. உப்பு எல்லாம் கட்டி கொண்டு போய் பூசிக்கும். நீங்கள் போயக்கே அதை கட்டிட்டு போவீங்க. ரைட். வீடு பக்கத்துலையா கூட? அந்த இந்த மலை உச்சியை தாண்டி அங்கால போகணும். இதால தான் போவீங்க? பனி எடுத்து வந்து ஆறை தாண்டி பாருங்க அங்கே எடுப்போம். எது அங்கே? அதுதான் பிறகு எடுத்தீங்க? ஓ, அதை எடுத்துட்டு இப்படியே வந்து இந்த ஆற்றை தாண்டி இப்படியே வரும். உங்களுக்கு இப்போ தேயிலை கொழுந்து பறிக்கிறதான் வேலையாமா? எனக்கு உங்களை பார்க்கல அழுக வருது தம்பி. இதுகிட்ட சொன்னேன், உங்கள் மாதிரியே எங்கள் மகே ஒன்று எனக்கு ஒரே மகே செத்து விட்டாரியா. சாகம் வந்து கஷ்டப்பட்டு உங்களை கண்டோன்னு அதுக்கிட்ட சொன்னேன். என்ன நடந்துச்சுமா? செஞ்சு விட்டாங்கப்பா. நல்லா படிக்க வச்சு நல்லா இருந்துச்சு. சாகவும் தான்ப்பா நல்லா கஷ்டப்படுறேன். அதுக்கு ஒரு பொடி இருக்கு, 8 வயசு ஸ்கூல் போகுது. அந்த பொடி எனக்கு அதை செஞ்ச கஷ்டப்படுது. இங்கே வரையிலே உங்களை கண்டோடனே எனக்கு அழுக வந்துருச்சு. உங்கள் மாதிரி எடுத்தாச்சி. சரி, உங்களுக்கு நானும் மகன் மாதிரி தானே? என் மகன் மாதிரி தான் ஜாமி, என் மகனே தான் நீங்க. சரி சாமி. சரி, ஓகே, ஒன்றும் யோசிக்காதீங்கம்மா. சரி சாமி. சரிம்மா, வரேம்மா. சரி, ஓகேம்மா.
ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும் நடந்து போகிறது. 1.5 கிலோமீட்டர் கூட தான் வரும் போல். நாங்கள் அப்படியே அந்த அம்மாவோட கதைச்சிட்டு திருப்ப நடக்க வலிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் எனக்கு அந்த அம்மா காய்ச்சது மனசளவில் ஒரு மாதிரி தாக்கமாக இருந்தது. என்ன செய்கிறது, ஒருத்தருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். சும்மா தான் கதைச்சி கொண்டு இருந்தாங்க. முதல்ல நாங்கள் கடந்து போய்க்க என்னை காட்டி ஏதோ சொன்னவா அந்த பக்கத்தில் இருந்த இன்னொரு அம்மாட்ட. அப்போ எனக்கு அது விளங்கு இல்லை. பார்த்தோன்னா அளவலிக்கிட்டா. இது என்னால் முடிஞ்சது கொடுத்தேனா. இங்கே வந்துட்டு இந்த தேயிலை குழந்தை படிக்கிறார்கள், அவங்களுக்கு சரியான கஷ்டம். படிப்புண்டு தான் உதவி செய்யும். ஆனால் எத்தனையோ பேர் படித்து மேலே போயிட்டு நல்லா இருக்கிறார்களும் இருக்கணும். இதெல்லாம் மழை நேரத்தில் அதிகளவு தண்ணியும் ஓடும். சரி, நான் போயிட்டு அங்கே வந்து கதைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சுமார் ஒரு 2.5 கிலோமீட்டர் நாங்கள் அப்படியே நடந்து வந்து நாங்கள் வந்த உடனே அப்படியே நீர்வீழ்ச்சிக்கு மிக அண்மையில் வந்துட்டோம். நல்லா இருக்குது. இடத்தை பாருங்கள். நடந்து வரத்துக்கு பாதை அப்படியே இருக்குது. செம பிளேஸ். அங்கே அந்த ரோட்டால் வந்து நாங்கள் அவ்வளவு அதுலேருந்து அப்படியே நடந்து 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 வந்து நாங்கள் கணக்கு பேர் வரையும் இந்த இடத்துக்கு பரவாயில்ல. அண்ணே மே யார பலண்டக்கோ இப்படின்னு சொல்லி ஒரு சிங்கள கிரியேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தனியாக இடங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுவா. அவள் தான் இப்போ கொஞ்சம் ஃபேமஸ். ஓகே, வந்ததுக்கு அட்டை கடி தான். அட்டைன்னா கடியோ கடி. எவ்வளோ குடிச்சிட்டான் பாருங்க. இங்கே கொஞ்ச நேரத்துக்கு குடிச்சிட்டான். இந்த இதுக்கு அடுத்தவன் ப்ரோ, அவனுக்கு தெரியுது ப்ரோ. இங்கே இந்த இந்த ஆமாம் ஆமாம், அது நல்ல ப்ரோ தட்டி விடு ப்ரோ. கட்டவா? அவன் விழுகிறானே இல்லை. இந்த பாருங்க வரும். என்னன்னு சொல்கிறீங்க? இங்கே வேறங்க துடிக்கிறான். அப்படியே ரத்தத்தை உடிச்சு சாப்பிடுவேன்னு துடிக்கிறான். மேலாம் ஏறிட்டு ப்ரோ. இங்கே 3ஆவது அட்டை கணக்கு ஏறிட்டு. என்னன்னு தட்டுறீங்க? அது வந்து ரத்த வாசத்துக்கு தான் வரும். மேலாம் ஏறிட்டு பின்னால ரத்தத்தை குடிச்சிக்கிற காய் தான் வருது. இல்லை அதான் இங்கே அடுத்து வர்றான் வர்றான். ஹெல்மெட்டில் ஏறாமல் இருந்தால் சரி. ஒரு 4-5 அட்டை கடிச்சிது. அதுலேயே கொஞ்சத்தை தட்டி போட்டுட்டேன். ஈரலிப்பான இடத்துல வரும். மழை பெஞ்சாலாம் டக்குன்னு கணக்க வந்துடும். சூப்பராக இருக்குது. நல்லா கிட்ட வந்துட்டோம். அட்டைக்கடி தான். அட்டைக்கடியிலேருந்து ஒரு மாதிரி தப்பிச்சாச்சு. தண்ணி சும்மா ஜில்லுன்னு இருக்கு. செம குளிர். அங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்போ நாங்கள் நல்லா கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி வர மாதிரி இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு இஞ்சால அந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக இருக்குது, நீரோட்டமாக இருக்குது. அந்த இடமெல்லாம் பயங்கர ஃபோர்ஸாக இழுக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே இருந்து அப்படியே விழுது. மழை பெஞ்சால் அப்படியே கன தூரத்துக்கு அகலமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. செம பிளேஸ் ப்ரோ. இந்த வாட்டர்ஃபாலுக்கு நான் இலங்கையில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வரேன். தலையை வட்டுனேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் செம்ம சூப்பராக இருந்தது. நடந்து வரைக்க நல்ல ஃபன்னாக இருக்கும். 1-2 இடத்துல அட்டை கடிக்கும். அட்டை கடிக்கிற இடத்துல இந்த லீச் சாக்ஸன் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 கிட்ட வருது. அது ஒரு பட்டி மாதிரி வரும். இப்படி அதை நீங்கள் போட்டிங்கன்னா அட்டையெல்லாம் அதில் கடிக்கும்.
அந்த அட்டை கடித்து வாரதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்குது. அது ஒன்றுமே செய்யாது, கடிச்சிட்டு கலண்டு போயிடும். செம பிளேஸ். இங்கே பாருங்க, கன நாளைக்கு பிறகு நல்லா இருக்கு. செம. நாங்கள் இப்போ இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்தது சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. குறிப்பாக இலங்கையிலேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னே நாங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு பட்ஜெட்டில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுக்கு பயணம் செய்திருக்கேன். ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், உகண்டா, கென்யா, அடுத்தது சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இப்படி நாடுகளுக்கு நீங்களும் குறைஞ்ச பட்ஜெட்டில் பயணம் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பழைய காணொலிகளை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கதை.